கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 67 வாசித்தோம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பாடலை பாடியுள்ளார். இந்த சங்கீதம் ஒரு விண்ணப்ப சங்கீதமாக காணப்படுகிறது. விண்ணப்ப சங்கீதம் மாத்திரமல்ல, ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக இது காணப்படுகிறதா இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை கவனியுங்கள். அந்த ஜெபத்திலே எத்தனை தேவனுடைய சித்தத்தை மையமாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறார். யார் ஆசீர்வதிக்கணும்? எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இங்க வார்த்தையை கவனிங்க. எங்களை என்ற பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். அப்படின்னா அவருடைய நாட்களில் இருந்த சபையார் யாவரையும் அவர் சேர்த்து இந்த விண்ணப்பத்தை செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். அவர்களை தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட அந்த தேவ பிள்ளைகளை தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்து வழி நடத்தினார். அப்படிப்பட்ட சபையார் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கிறவனமாக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அவர் சொல்றார், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஜெபத்துல தேவனுடைய சித்தம் மையமாக கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினார். அது அவருடைய சித்தம், அவருடைய பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? ஆரோனுக்கும் ஆரோனுடைய வம்சத்தாருக்கும் தேவன் கூறின ஒரு கட்டளை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்னாகவும் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேங்க. நீங்க, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இதுதான் தேவன் மோசேயின் மூலமாக ஆரோன் வம்சத்தாருக்கு கொடுத்த கட்டளை ஆகும். ஆரோன் வம்சத்தார் தான் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் ஆசாரியர்கள். அப்போ ஆசாரியர்களுடைய வேலை என்ன? கர்த்தருடைய பிரதிநிதியாய் நின்று, கர்த்தருடைய வாயாய் நின்று தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப இந்த ஆசீர்வாதத்துல 3 விஷயத்தை கவனிங்க. ஆரோனிடம் ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்போது எப்படி ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இதேதான் சங்கீதக்காரன் இங்க ஜெபமாக ஏறெடுக்கிறார். என்ன சொல்றார்? கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பாருங்க, இங்க அதே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை தான் இங்க மையமா வைத்து ஜெபிக்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர்
தம்முடைய இரக்கங்களை நமக்கு கொடுத்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இரக்கம் ஏன் ஆண்டவர்ட்ட தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருப்பதற்காக. நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? சூழ்நிலைகள் எவ்வாறாக இருக்கட்டும், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த நேரத்துல கூட ஒரு தேவ பிள்ளை சந்தோஷமா இருக்க முடியும். எப்படி தெரியுமா? அது கர்த்தருடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டால் அவன் சந்தோஷமா இருக்க முடியும். அவனுடைய சந்தோஷத்தை எந்த மனிதனாலும் பறிக்க முடியாது, எந்த சூழ்நிலையாலும் பறிக்க முடியாது, பிசாசால பறிக்க முடியாது. அப்போ ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாய் இரும் என்று சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புமப்பா. உம்முடைய இரக்கம் இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சி. இரண்டாவது அவர் சொல்றாரு, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். நமக்கு உலக பிரகாரமா அநேக ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கேட்காமையே கூட கிடைச்சிடும். இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை அறிந்தவர்களும் அல்ல. ஆனா அவர்கள் மிகவும் பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் அந்த பணம், அந்த ஐஸ்வர்யம் அவர்களை விட்டு ஒரு நாள் போய்விடும். அது அழிந்து போகிற ஒரு ஆசீர்வாதம். அது தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதம். ஆனா சங்கீதக்காரன் எதற்காக ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர்ட்ட எதுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக வந்தார். நமக்காக சிலுவையிலே பல பாடுகளை பட்டு மரித்தார். நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல வீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, சுத்திகரிக்கப்பட்டதோ, என்னைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோமோ, உடனே பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவேதான் நாமும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். எப்படி நன்றி சொல்ல முடியும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் என்னை ஆசீர்வதித்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். நீங்க நல்லா கவனிங்க, தேவன் நம்மை சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். யாருக்குள் என்று கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அதை தந்தரில் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு மட்டும் நமக்கு கிடைக்கல, நமக்கு ரட்சிப்பு மாத்திரம் கிடைக்கல, நமக்கு ஆசீர்வாதமும் சேர்ந்தே தான் கிடைத்திருக்கிறது. அவர் ஆசீர்வாதத்தின் பெட்டகமாக காணப்படுகிறார். நல்ல கவனிங்க, தேவனுக்கு இன்னைக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆண்டவரே என்னை சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. இன்னைக்கு அழியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது அழியாத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏங்கினார்கள். தாவீது ராஜா ஏங்கினார். தாவீது ராஜா வாஞ்சையோடு கேட்டார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என் வீட்டை ஆசீர்வதியும். எப்போ இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் தெரியுமா? தேவன் சொல்லிவிட்டார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். உலக பிரகாரமாக உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். அது தாவீதுக்கு போதாது என்று அவர் இன்னும் என்ன திரும்ப வாஞ்சையோட கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என் வீட்டை ஆசீர்வதியும். அவருக்கு தெரிந்து விட்டது, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க ஒழிய நமக்கு கிடைக்கிற இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம் அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனா கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தில் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்றால், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்றால், என் குடும்பம் தலைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் பறிக்கவே முடியாது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை என்ன? தேவ சமூகத்துல வருகிற ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வதியும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவருடைய முகம் என்பது அவருடைய சுபாவத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய முகம் நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணா நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நம்முடைய முகத்துல இருந்து மாம்சீக காரியங்கள் நீங்கி தெய்வீகம் வெளிப்படும். நல்ல கவனிங்க, தெய்வீக சுபாவத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். இன்னைக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
நம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவன் அந்த ஆராதனையின் வேளையில என்ன செய்கிறார்? நம்மை முற்றிலும் சமர்ப்பிக்க 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 பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆராதனையின் வேளையில ஒரு பெரிய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அது அநேகருக்கு தெரியவில்லை. அந்த ரகசியம் புரியவில்லை. அப்படி ரகசியம் புரிந்து விட்டதென்றால், தேவன் செய்கிற அற்புதத்தை உணர ருசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், ஒரு நாளும் ஆராதனையின் வேலையை நீங்கள் அசட்டை பண்ண மாட்டீங்க. சரியான நேரத்தில் ஓடி வருவீர்கள் தேவ சமூகத்துல. ஏன் தெரியுமா? அந்த நேரம் தான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு நேரம். கர்த்தர் சொன்னார், என் ஓய்வு நாளை நீ ஆசரிப்பாய் என்றால் நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். பரிசுத்தமாக்குதல் என்றால் என்ன? அவருடைய சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவது, தெய்வீக சுபாவத்தை கொண்டு வருவது. நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? ரோமர் 8 அதிகாரம் 28 29 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார், அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தோம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார். எல்லாம் நடந்தது எதற்காக? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக. குமாரனின் சாயலை தரிக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஏதோ திடீர்னு கிடைக்கிற சம்பவம் அல்ல. குமாரனின் சுபாவம் நமக்குள் வரணும்னா நாம் தேவனை ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும், தேவனை கனப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். தேவன் சொன்னார், என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன், என்னை மகிமைப்படுத்துவதை நான் மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஓடி வருகிறோமா? அந்த வாஞ்சியோடு ஓடி வருகிறோமா? இன்னைக்கு தேவ சமூகத்துல வரும் பொழுது ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். என்னை மாத்திரமல்ல, எங்களை 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 ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்படி நம்ம ஜெபிக்கணும். தேவனை ஆராதிக்க வரும்போதே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் நம்ம அழைத்து இருக்கிறார். பலிபீடத்தில் நம்ம வரும்பொழுது ஞானத்தோடு தேவனுடைய பயத்தோடு நாம் ஆராதிக்க கூடி வருவோம் என்றால் ஒன்று சொல்லட்டும், தேவன் நிச்சயம் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். ஏன்னா தேவனுடைய பிரியமே எதுல இருக்குன்னா தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுல தான். அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் எதுக்கு? தேவன் இவ்வனமாய் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோமே, இவ்வனமாய் தேவன் நம்ம மேல் கிருபையா இருக்கணும்னு விரும்புறோமே, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். சங்கீதக்காரன் ஏதோ தனக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் வேணும், தேவ சபையாருக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி நிக்கல. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? எவ்வளவு வாஞ்சியோடு இருக்கா பாருங்க. தேவனுடைய இருதயத்தை புரிந்தவராய். தேவனுடைய இருதயம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ஆசீர்வதிக்கணும்னு தேவனுடைய விருப்பம் அல்ல, சமஸ்த ஜனங்களையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் விரும்புறாரு. அது எந்த கோத்திரமா இருக்கலாம், எந்த தேசத்தாரா இருக்கலாம், எந்த பாஷைக்காரரா இருக்கலாம், யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே சொன்னார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்த பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது என்ன? அவர் உலகத்தின் சகல ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய பாவ நிவிர்த்திக்காக அவர் தம்மையே பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட இயேசு தான் நம்முடைய தேவன். அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பது அவருடைய வாஞ்சு. அதான் சங்கீதக்காரன் 1ஆம் வசனத்துல என்ன சொல்ற கவனிங்க. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதியும் ஜெபிக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன? தங்களை மட்டும் ஆசீர்வதிக்க சொல்ல, தங்கள் மேல் மட்டும் கிருபையா இருக்க சொல்ல, தங்கள் மேல் மட்டும் தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணு சொல்ல. இது ஏன் அப்படி சொல்றாருன்னா அவருக்கு தெரியும், தேவன் தம்முடைய கிருபையை ஊற்றவில்லை என்றால், தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்கள் மேல் வைக்கவில்லை என்றால், தேவன் தம்முடைய முகத்தை தம் ஜனங்கள் மேல பிரகாசிக்க பண்ணவில்லை என்றால் அவர்கள் ஜீவனுள்ள சாட்சிகளா மாறவே முடியாது. இது யாருக்கு தெரியும்? சங்கீதக்காரனுக்கு தெரியும். நமக்கு தெரியுதா? நம்ம போய் மற்றவர்களுக்கு இயேசு நல்லவர் என்று சொல்றது வாயினால சொல்றதை காட்டிலும் உங்க வாழ்க்கையே சொல்லுதுன்னா சீக்கிரமா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வந்துருவாங்க.
நம்மளை அந்தோனமாய் தேவன் ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவன் ஜீவிக்கும்படியா வைத்து விட்டார் என்றால், நாம் மற்றவர்களை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறிடுவோம். எந்த மனிதன் தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறானோ, எந்த மனிதன் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறானோ, எந்த மனிதன் மேல் தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறாரோ, அந்த மனிதன் தேவனுடைய சாட்சியாய், ஜீவனுள்ள சாட்சியாய் மாறிவிடுவார். இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டுனா, அந்த மனிதனுக்கு தேவனுடைய வழி என்னதுன்னு தெரியும். அந்த தேவனுடைய வழியில தான் நடப்பான். தேவனுடைய ரட்சிப்பை அவன் பெற்றுவிட்டான். அதனால ரட்சிப்பு என்னன்னு தெரியும், ரட்சிப்பின் மேன்மை தெரியும். நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆலயத்துல கொண்டு வரும்போது என்ன வெளிப்படுத்துவார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வாசியுங்கள் சங்கீதம் அதனுடைய 77ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தேவனுடைய வழி எங்கெங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுனால யாருக்கு வழியை காட்ட போறாரு? பூமியில் உம்முடைய வழி எல்லா ஜாதிகளுக்கும் வெளிப்படணும்ல, எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வழி தெரியணும்ல. அப்போ தேவன் முதலாவது தம்முடைய வழியை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல தேவனை ஆராதிக்க கூடி வரீங்களா? பயத்தோடு பக்தியோடும் அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம அப்போ இந்த உலகத்துல இருக்கும்போது சியோனுக்கு போகிறவர்கள் என்ன செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகத்தை நீங்க பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கும் போது தேவன் தம்முடைய வழியை உங்களுக்கு காட்டுகிறார். அந்த வழிய எப்படி காட்டுவார் தெரியுமா? தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக காட்டுவார். சியோனில என்ன இருக்குங்க? தேவனுடைய பிரமாணம் இருக்கு, தேவனுடைய வசனம் இருக்கு. இந்த சியோனில தேவன் வைத்திருக்கிற இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லணும். தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்துக்காக நன்றி சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்ட உடனே அவங்களுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தார். வாசிங்க உபாகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அதனால இஸ்ரவேல் ஜனங்க எப்பவுமே கொஞ்சம் பெருமை அடிச்சுப்பாங்க. எங்களுக்கு தான் தேவன் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு தான் ஆராதனை, தேவ ஆராதனை இருக்கிறது அப்படின்னு பெருமை பாராட்டுவாங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார்? தம்முடைய பிரமாணத்தை, தம்முடைய கட்டளைகளை, தம்முடைய கற்பனைகளை கொடுத்தார். மலையில மோசையை அழைத்து கொண்டு போய் தேவன் என்ன செய்தார்? தம்முடைய பிரமாணத்தை அவருக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த பிரமாணத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. தேவனுடைய பிரமாணத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பிரமாணம் உங்களை சகல வழிகளிலும் நல்வழியிலும் நடத்தும். ஏன்னா அந்த வழியில நடக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க? இடறி விழவே மாட்டாங்க. அப்ப தேவனுடைய வழியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வழி என்பது சொல்லும் போது தேவனுடைய அந்த திட்டங்கள், நமக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை முறைகள், இதெல்லாம் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். வழி, அவருடைய வழி எப்படி இருக்குது தெரியுமா? அந்த வழியில நீங்க சில காரியங்களை கவனிக்கணும். தேவனுடைய வழி முதலாவது அது பரிசுத்தம் உள்ள ஒரு வழி. அது எப்படிப்பட்ட வழி? பரிசுத்தம் உள்ள ஒரு வழி. வாசிங்க எசாயா அதனுடைய 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது எப்படிப்பட்ட வழி என்னப்படும்? பரிசுத்த வழி என்னப்படும். அந்த பரிசுத்த வழியில யாருங்க பிரவேசிப்பா? பரிசுத்தமானவன் தான் பிரவேசிக்க முடியும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இதுதான் அவருடைய வழி. நீங்க பேதையர்லாம் இருக்கலாம், தேவ சபையில வந்து ஆராதிக்கும் போது நீங்க பேதையர்ல போல காணப்படலாம். ஆனாங்க நீங்க என்ன செய்ய மாட்டீங்க?
திசை கெட்டு போவதில்லை. இங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில காணப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறார். இந்த பரிசுத்த வழியில நடத்தினா எங்க கொண்டு போய் சேர்த்துரும் தெரியுமா? அதனுடைய 10ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதாங்க அவருடைய வழி. இந்த வழியை நீங்க முதல்ல பெற்றாதான் உலகத்துல இருக்க சகல மக்களும் பெறுவாங்க. சோ இது பரிசுத்தமான வழி. இன்னொரு விதத்துல பார்த்தா இது ஒரு நல்ல வழி. என்ன வழி? நல்ல வழி, செம்மையான வழி. எரேமியா அதனுடைய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது நல்ல வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? பூரணமான ஒரு வழி, உத்தமமான வழி என்று சொல்லப்படுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது? உத்தமமானது, பரிபூர்ணமான வழி. அங்க நீங்க பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு அரணா மாறிடுவாரு, கர்த்தரே உங்களுக்கு கேடகமா மாறிடுவாரு. அங்க குறை என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. கர்த்தருடைய வழியில நீங்க நடக்கிறீங்கன்னா நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை குறையற்றவர்களா மாத்துவார். நீங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம், உங்களை பாதுகாப்பு உள்ளவர்களை மாத்துவார். நீங்க பலவீனர்களா இருக்கலாம், உங்களை தேவன் பலப்படுத்துவார். இதாங்க கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி செய்கிற காரியம். ஆனா இந்த கர்த்தருடைய வழி இருக்கு, நான் சொன்னேன், அது பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து நம்ம பெறுகிறோம். அதே போல இந்த கர்த்தருடைய வழி இப்படிப்பட்டது என்று சொல்லிட்டேன். இந்த கர்த்தருடைய வழி எப்படி தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. இயேசு தாமே சொன்னதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நல்ல கவனிங்க, இயேசு என்ன சொல்லி கொடுத்தார் நமக்கு? ஜீவனுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்குன்னு சொன்னார. இந்த வழி கொஞ்சம் நெருக்கமான வழி. நம்ம சுலபமா எங்க ஓட்டிடுவோம் தெரியுமா? வண்டியெல்லாம் ஹைவேல ஓட்டிடுவோம். அப்படியே சும்மா நெடுஞ்சாலையில போறோம்னு நினைச்சுக்கோங்களேன், சும்மா பறக்கும் வண்டி. ஆனா அதே நெருக்கமான வழியில போகணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போவீங்க? கொஞ்சம் பொறுமையோட, நிதானத்தோட, மெதுவாக நீங்க ஓட்டுவீங்க. ஏன்னா எப்போ டப்புன்னு விழுந்துடும் தெரியாது. இன்னொன்னு விதத்தில் சொன்னா, இது ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. நம்ம இப்படிதான் நடக்கணும் என்பதை காட்டுகிறது. விசாலமான வழியில எப்படினாலும் போகலாம், நம்ம மன வாஞ்சையின்படி நடக்கலாம், நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா பிசாசின் ஆதிக்கத்துல இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்வார்கள். தேவ பிள்ளைகளுடைய அழகு அது அல்ல. மாம்சத்தின்படி நடக்கிறவன் தன்னை விசுவாசி சொன்னா அவன் விசுவாசியே அல்ல. தன்னுடைய சுய இச்சைகளின்படி நடக்க விரும்புகிறவன் விசுவாசியே அல்ல. தேவ பிள்ளைனா நிச்சயம் ஆவியானுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுக்க தெரியணும். அது நெருக்கமான வழி. ஆண்டவரே, நெருக்கமான வழியில நான் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லணும். அப்போ தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வராங்க பாத்தீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தங்களையே தேவனுடைய பலிபீடத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆராதனையின் காரியத்தை சொல்றாரு. ஒரு புத்தியுள்ள ஆராதனை, அதை குறித்து பேசும்போது சொல்றாரு, சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்முடைய சரீரங்களை தேவ சமூகத்துல ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும், பரிசுத்தமா அர்ப்பணிக்கணும். இனி நான் அல்ல, இயேசுவே என்று ஜீவிக்கிறான்னு சொல்லணும். இதுக்கு பேர் தான் ஆராதனை. கொஞ்சம் திருப்புங்க அப்படியே சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் அதிகாரத்துல வந்துருங்க. ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை என்ன செய்யணும்? நானும்
மகிமைப்படுத்தணும். அப்படிதானே? அப்ப ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறார் கவனிங்க. 23ஆம் வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நீங்க தேவ சமூகத்துல உங்க வலியை நீங்க என்ன செய்யணும்? செவ்வைப்படுத்தணும். அதாவது தேவனுடைய வலிக்கு உங்களை ஒப்பு கொடுத்துடணும். அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்கு விளங்க செய்வார். எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, யார் ஸ்தோத்திர பலியிடுகிறாங்களோ அவங்க தேவனுடைய ஆராதனையில அவர்கள் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே எங்களை தானமா ஆசீர்வதிங்கப்பா. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வழியை பூமியில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்வார்கள். உம்முடைய ரட்சணியம் அவங்களுக்கு என்ன செய்யும்? விளங்கும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அப்ப முதலாவது இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இரண்டாவது, உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். உலகத்துல இருக்க எல்லா மற்ற ஜனங்கள், இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவர்களுக்கு முதலாவது என்ன ஜெபம் பண்றேன்னா, ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும், ஆண்டவரே உம்முடைய வழியை அவர்களுக்கு தெரிவியும். நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவது என் தேவனுடைய சித்தம். நீங்க தேவனுடைய ஆராதனையில தேவனை துதிக்கிறீங்கன்னா தேவனுடைய சித்தத்தையும் புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். பாவி, ஒரு துன்மார்க்கன் தன் பாவத்திலேயே அமிழ்ந்து போகிறது, மாண்டு போறது தேவனுக்கு எவ்வளவு வேணும் இல்ல? வாஞ்சை இல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை அழிந்து போவதில்லை தேவன் விருப்பமுடையவர் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாவி தன் வழியை விட்டு விலகி என்ன செய்யணும்? தேவனுடைய வழியில வந்துடணும், தேவனுடைய சமூகத்துல வந்துடணும். இதுதான் ஆண்டோடைய விருப்பம். சங்கீதக்காரனுடைய விருப்பம் இதுதான். ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வெளிப்பாடை இந்த ஜனங்களுக்கு தாங்க என்று சொல்லி முதலாவது வசனத்துல அவர் ஜெபிக்கிறார். இரண்டாவது காரியத்தை கவனிங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். 5ஆம் வசனம், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் ஒரே காரியமா இருக்கிறது. அப்பனா சங்கீதக்காரனுடைய ஜெபத்துல இருக்கிற அந்த வாஞ்சையை கவனிங்க. என்ன வாஞ்ச? முதல்ல அவர் சொன்ன புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு தெய்வீக வெளிப்பாடை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இரண்டாவது எதுக்கு ஜெபிக்கிறார்னா, தெய்வீக வெளிப்பாடை புறஜாதிகள் பெற்றுவிட்ட பிறகு தேவனை எப்படி தொலைந்து கொள்ளணும்? நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்யணும், ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது பரிசுத்தவான்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிப்பாங்க. ஆனா புறஜாதிகளுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனா சங்கீதக்காரன் அந்த நாட்களில் என்ன ஜெபிச்சிட்டு இருக்காரு? ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கணும். தேவனுடைய ஆசையும் வாஞ்சையும் அதுதான். ஆகவே இரண்டாவது என்னத்துக்காக ஜெபம் பண்றேன்னா, ஒரு தெய்வீக ஆராதனை செய்வதற்கு அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, தேவன் நமக்கு தந்து விரும்புறதே என்ன தெரியுமா? நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், யோவான் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த சங்கீதக்காரன் பாருங்க, இந்த ஜபத்தை செஞ்சாரு.
இது எப்போ நிறைவேறுது கவனிங்க. இயேசுவே இதை தம்முடைய வாயாலேயே சொல்லி நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பரவியதோ அங்கெங்கெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். உண்மையான தேவனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உண்மையான தேவனை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தொழுது கொண்டிருக்கிறார்கள், இனியும் தொழுது கொள்வார்கள். ஒரு தெய்வீக ஆராதனைக்கு நேராய் தேவ ஜனங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். மூன்றாவது கவனிங்க, அவர் எதுக்காக ஜெபிக்கிறார்னா 4ஆம் வசனத்தை சொல்ற, தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர், அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். மூன்றாவது, இவர் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக உறுதியாக சொல்றாரு கவனிங்க. அந்த ஜபத்துல எவ்வளவு விசுவாச நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பீர், பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். அதாவது ஒரு தெய்வீக ராஜ்யத்துக்கு நேராய் ஜனங்கள் வருவதற்காக ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது தெரியுமா? நம்ம ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். கொலோசியர்ல எழுதும்போது பவுல் எழுதுறார், இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்து நம்மை விடுவித்து எந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டாரா? தம்முடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. சங்கீதக்காரன் அந்த நாட்களில் என்ன ஜெபம் பண்ணிட்டாரு? ஆண்டவரே, புறஜாதிகள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறணும், உம்முடைய பிரஜைகளா மாறணும். நீங்க அவங்கள நிதானமா என்ன செய்வீங்க? நியாயம் தீர்ப்பீங்க. நீங்க அவங்கள சரியா நடத்துவீங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டா தேவன் நம்ம கூட இருப்பாரு, நம்ம அழகா நடத்துவாரு. எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு தேவனை நல்லா துதிங்க, தேவனை ஸ்தோத்திரிங்க. சங்கீதக்காரன் அந்த நாட்களிலேயே தீர்க்க தரிசனமாக ஒரு நம்பிக்கையோட தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி அதுக்காக, அந்த காரியத்துக்காக ஆண்டவர் துதிக்கிறார். சோ இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறணும். அவர்களும் ஆண்டவரை பார்த்து அப்பா பிதா என்று கூப்பிட வேண்டும். அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி அவர்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லிட்டு திருப்பி ஜனங்கள் துதிப்பார்களாக அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் வசனம் துதிக்கிறன்னு சொல்றாரு. 5ஆம் வசனம் அதுக்கு நடுவுல அப்படி ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறணும்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், சியோனுக்கு போகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? துதித்து கொண்டே இருப்பாங்க. 84ஆம் சங்கீதத்தை வாசி பாருங்க. சியோனுக்கு போகிறவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் தேவ சன்னிதானத்துல வந்து காணப்படும். நம்மளும் இப்படி ஜெபிக்கணும். நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு நம்ம மட்டும் தேவனை ஆராதிச்சுட்டு நம்ம அப்படியே கைவீசுன்னு போயிடக்கூடாது. நம்ம இதயத்தின் வாஞ்செல்லாம் என்ன தெரியுமா இருக்கணும்? ஜனங்க ரட்சிக்கப்படணும், நம்முடைய இனத்தார் ரட்சிக்கப்படணும், நம்முடைய உற்சாக உறவினர் ரட்சிக்கப்படணும். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இதுக்காக நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கணும். சங்கீதக்காரன் நமக்கு அதுதான் கத்து தராது. அந்த காலத்திலேயே அவர் ஜெபித்து விட்டார். இந்த காலத்துல புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களாகிய நாம், தேவனுடைய வெளிப்பாடை முழுமையாக பெற்ற நாம் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அதிகமா ஜெபிக்கணும். இப்படி சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் அடுத்ததுல போறார் பாருங்க, நல்ல கவனிங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவனை இவ்வண்ணமாக நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இவ்வண்ணமாய் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒன்று சொல்லட்டும், பூமி தன் பலனை தரும். ஹல்லேலூயா. பூமி ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ பிள்ளைகள் தான் அதற்கு காரணம். நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் கட்டின தேவாலயம் சூப்பரா கட்டிட்டாரு, பிரதிஷ்டையும் பண்ணிட்டார். சாலமோன் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறவர்களாம் ஆசீர்வதிங்க, அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுங்க என்று சொல்லி ஜெபிச்சிட்டாரு. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்தது சாலமோன் ஜெபத்துக்கு பதில் எப்படிமா சொல்றாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு,
தேசத்துக்கு சேமம் வரணுமா, ஆசீர்வாதம் வரணுமா, தேசம் தன் பலனை தரணுமா, அப்பனா அதுக்கு காரணம் யாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க சோம்பேறிகளா உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு பாவம் செய்துட்டு பொல்லாத வழியில நடந்தா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படாது. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும்? உணர்வு உள்ளவர்களா இருக்கணும். தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவ சமூகத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாய், தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டவர்களாய், அவருக்கு தங்களை முற்றிலுமா அர்ப்பணித்தவர்களாய் தேவனுடைய வழியில நடக்கணும். அப்பந்தான் தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த தேவனை துதிக்கிற ஜனங்கள் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பாரு? தேவனாகிய எங்கள் தேவனே ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு சோர்ஸ் யார் தான்? இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசு அல்லாத ஆசீர்வாதம் இல்ல. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியில எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. அப்ப பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆண்டவரை பயத்தோடும் பக்தியோடு சேவிப்பாங்க, பயத்தோடும் பக்தியோடு ஆராதிப்பாங்க, பயத்தோடும் பக்தியோடு தேவனை துதிப்பாங்க. அந்த காரியம் நடைபெற வேண்டும். அதுக்காக தான் சங்கீதக்காரன் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த வசனங்கள் நம்மோட இடைப்படுவாராக.